வணக்கம். என் பேர் டாக்டர் ராகுல். காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர், எம்ஆர் சைல்ட் கேர் கிளினிக், திருப்பூர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் எபிஸ்டாக்சிஸ், அதாவது மூக்குலேருந்து ரத்தம் வருது. இது ரொம்ப பயப்படாத விஷயமே இல்லை. பட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பதட்டப்படுவாங்க இந்த விஷயத்தை பார்த்தோன்னு. மூக்கில் ரத்தம் வந்தாவே அது கண்டிப்பாக ஒரு பெரிய தொந்தரவாக தான் இருக்கும்னு நினச்சிடுவேன். இது அப்புறம்லாம் பயப்பட வேண்டாம். இது காமனாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் யங் சில்ட்ரனுக்கும் ரொம்ப காமனான டிஸார்டர் தான் இருக்கும். மூக்கில் ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் இருக்குல்லையே அதிகமாக இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு தண்டோட முன்பகுதி. ஸோ அங்கே ரொம்ப சின்னதாக புண்ணானாலுமே ரொம்ப நிறைய ரத்தம் போகும். ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி சளி பிடிக்கும். ஸோ சளி பிடிக்கும் போது அந்த மூக்கில் சளி இருந்து கெட்டியாச்சுன்னா கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது மூக்கில் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு ரொம்ப உறுத்தும். அது ஊத்துறப்போ அவங்க விரல் வச்சு அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, இந்த மூக்கை தேய்ப்பாங்க. இந்த மூக்குள்ள விரல் வச்சு ஆட்டும் போது என்ன ஆகும், அந்த கிரஸ்ட் கல்ண்டு வரும். அந்த கிரஸ்ட் ட்ரையாக இருந்து கல்டு வரப்போ அது கூட அந்த சின்னதாக இருக்கிற ஸ்கின்னையும் உரிச்சிட்டு வந்துடும். இதுவே பெரியவங்களுக்கு திடீர்னு ரத்தம் நிறைய வருது, சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, உட்காந்துட்டு போது திடீர்னு ரத்தம் நிறைய வந்ததுன்னா மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் எபிஸ்டாக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ அவங்க ஆல்ரெடி பிபி இருந்திருக்கும், அவங்க அதை கண்டுக்காம விட்டுருப்பாங்க, இல்லை மாத்திரையை விட்டு விட்டு எடுப்பாங்க, இந்த பிபி இருக்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூக்கு ரத்தம் வருது, குழந்தைன்றது பெரியவங்க யாராக இருந்தாலும் சுக்கம் வந்து மூக்கை கெட்டியாக பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வாயிலே மூச்சு விட்டீங்கன்னாவே முக்கால்வாசி டைம் அந்த ரத்தம் வரதெல்லாம் நின்று. தேங்க்யூ.